ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லும் போது கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி இருந்துக்க பொறுத்து தான் bro. நம்மளோட டேஸ்ட்டு அப்படி அட்மாஸ்பியர் அதை தவிர்த்து நம்ம கஸ்டமர் கிட்ட எப்படி இருக்கும்னு பொறுத்து தான். ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஆயிரத்தி பிரச்சனை வரலாம், நமக்கு அதிகமாக இருக்கும். அவங்க கிட்ட வந்து நம்ம வெறுப்பாக பேசுறதும் சரி, சில விஷயங்கள்லாம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அவங்க நம்ம பேசணும். அவங்க கூட சில பேர் என்னடா வந்து கொடுக்கணும், சில பேர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க கஸ்டமர். சில பேர் ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம கைண்டா இருந்தாலே போதும், அவங்க நம்ம கிட்ட பேச தவிர்த்து நம்மளை பார்க்க வர்றதும் சரி, நம்ம கிட்ட ஜாலியாக பேசுறதும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா என்ன வேணும் ஏது வேணும் அப்படி இருக்கிறது பிஸ்னஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். கஸ்டமர் கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ற விஷயம் ஜாலியாக ஃபன்னாக என்னாலே நம்மளை தேடி வருவாங்க. அதை மட்டும் பண்ணா போதும். அதை தவிர்த்து வந்து ரெகுலராக பண்ணணும். ஏன்னா அது என் லைஃப்ல நான் அனுபவப்பட்டது வரைக்குமே சரி. ஒரு ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஓடல அப்படின்னா நாளைக்கு அவள் தான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வேலைக்கு ஆகுது. நம்ம நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க பர்சனல் விஷயம்னா ஓகே. புதுசாக பண்ணீங்கன்னா ஒரு 6 மாதம் லாஸோ இதுவோ பேக்கப் காசு இருக்கு. நம்ம பேக்கப் கொஞ்சம் வச்சிருக்கணும். இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி எதனா தட்டு மாதிரி ரெகுலராக போத்தனா நல்லா போகும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அப்புறமா கிவ் அப் பண்ணிட்டு இப்படி போயிடுறாங்க. ஏன்னா என்கிட்டயும் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க போல, வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பேக்கப்னு எதுவுமே இல்லாமலே வந்துடுறாங்கன்னு சொல்லும் போது இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் நம்ம டவுன் ஆகுதுன்னா நம்ம வேலையை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். வேலை இல்லை இது மட்டும்தான் இருந்தா, ஏன்னா எடுத்தோன்னா நமக்கு நல்லா பிக்கப்பாக போகும்னா கண்டிப்பாக இல்லை. என்னோட ஸ்டார்டிங் டைம்ல எனக்கு அவ்வளோலாம் பிக்கப் ஆகலை. நான் ரெகுலராக ஒரு 2 மாதம் 3 மாதம் ரெகுலராக போட்டு அப்போ நான் வீடியோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு விஷயம் சோசியல் மீடியா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் சோசியல் மீடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அதை நான் லேர்ன் பண்ணிக்கினேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் லோக்கல் கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க. சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு நம்ம கடைக்கு நம்ம தான் பேசணும், வேறு யாருமே பேச மாட்டாங்க. அவங்க வந்து நமக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க வந்து கொடுப்பாங்க, எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. நம்ம கடைக்கு நம்ம பேசணும்னா நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த ஃபியர் எடுத்துட்டா போதும், அவ்வளோதான் சின்ன டிப்ஸ், ரொம்ப பெருசாக எடுத்துட்டு பரவாயில்ல. ஒரு யங்ஸ்டர் இப்போ வராங்கன்னா நீங்கள் உங்கள் மாதிரி யங்ஸ்டர் எடுத்து சொன்னால் தான் எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் அனுபவப்பட்டதெல்லாம் சொன்னால் தானே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நல்ல விஷயமா சொல்லியிருக்கீங்க. ஸோ